அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தியபடி முழக்கம். மாநிலங்களவையில் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்வி இருக்கையில் கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு. விசாரணை நடத்த மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் உத்தரவு. Hereby inform that during the routine anti-sabotage check of the chamber after the adjournment of the House yesterday, a wad of currency notes was recovered by the security officials from seat number 222 to Shri Abhishek Manu Singhvi, elected from the state of Telangana. ரூபாய் நோட்டு கட்டுகள் கண்டெடுக்கப்பட்டதால் மாநிலங்களவையின் மாண்பு குலைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா விமர்சனம். விசாரணை நடத்துவதில் என்ன தவறு என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கேள்வி. மாநிலங்களவைக்கு ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டை மட்டுமே கொண்டு வந்ததாக அபிஷேக் மனு சிங்வி விளக்கம். விசாரணை முடியும் வரை சிங்வியின் பெயரை தொடர்புபடுத்தக்கூடாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. டிசம்பர் 11, 12 ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் கணிப்பு. பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிட இன்று மாலை சென்னை வருகிறது மத்திய குழு. நாளை காலை முதல் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். அரசியலமைப்பு வெறும் புத்தகம் அல்ல, பல இலக்குகளை உள்ளடக்கியது. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற அம்பேத்கர் நினைவு தின நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர். என். ரவி உரை. அம்பேத்கரின் கொள்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். தூய்மை பணியாளர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உரை. சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு தினம். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பிரதமர் மோடி. சமூகத்தில் நிலவி வந்த தீண்டாமை எனும் கொடிய நோயை அகற்ற போராடியவர் அம்பேத்கர். மத்திய அமைச்சர் எல். முருகன் புகழாரம். அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மரியாதை. அம்பேத்கரின் சமத்துவ நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேற உழைப்போம் என வீடியோ பதிவு. 68வது நினைவு நாள், ஐயாவுடைய நினைவு நாள் உத்து பார்த்து கொண்டிருக்கின்றார். இவரை வைத்து அரசியல் வியாபாரம் மட்டும்தான் பண்றோமா, இல்லை இவருடைய கொள்கைகளை கீழே எடுத்துட்டு போறோம்? அதன்படி ஒரு கட்சி நடக்குதா? அதன்படி அரசியல் இங்க இருக்கா? அதன்படி அரசியல் அதிகாரம் எல்லாத்துக்கும் வருதா? யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூதுமறிந்தே தகர்த்தோம். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணித்தது குறித்து திருமாவளவன் விளக்கம். ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டில் இருப்பதாக பரவிய தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த திருமாவளவன், தன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, சுதந்திரமாக துணிவெடுக்கக்கூடிய தைரியம் தனக்கு உண்டு எனவும் விளக்கம். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு திருமாவளவனை முதலமைச்சர் ஸ்டாலின் அனுப்பி வைத்திருக்க வேண்டும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி.
பேசு பொருளாக ஆகி இருக்கிறார் என்பதுதான் நமக்கு மிகுந்த வேதனை. மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள மறுப்பது மட்டுமல்லாமல் அதற்கு அவர் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கூட்டணி பேசு பொருள். சாத்தனூர் அணையில் இருந்து முன்னறிவிப்பின்றி தண்ணீர் திறந்துவிட்டது ஏன் என தமிழக அரசிடம் கேள்வி எழுப்பினார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. சாத்தனூர் அணை திறக்குன்றது யாரோட முடிவு சார்? தமிழ்நாடு அரசுடைய அப்ப அவங்க சொல்றாங்க 3 மணிக்கு தான் சொல்றாங்க சார். வெள்ளம் திறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. ஏன் முன்கூட்டியே எச்சரிக்கை விடல? அதாவதுங்க, பத்திரிகையாளர் நீங்க சொல்ற கேள்வியெல்லாம் நம்ம புறந்தள்ளிட முடியாது. அப்படி திறந்து விட்டாங்களோ அது தவறு தான். அங்கே என்ஜினியர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அந்த பிடபிள்யூடி என்ஜினியர் இல்லை நீர்வளத்துறையுடைய அமைச்சகம் என்ன பண்ணிட்டு இருந்த கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்க போகிறோம். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைக்கும் வல்லமை எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே உள்ளது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார். எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் மக்கள் ஆரவாரமாக அவரை வரவேற்கிறார்கள். தங்க வீட்டு பிள்ளையாக, தங்களுடைய சகோதராக, தங்களுடைய பிரதிநிதியாக பார்க்கிறார்கள். எனவே புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியை மலரச் செய்ய, மீண்டும் கொண்டு வர ஒரே தகுதி புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு மட்டும்தான் இருக்கு. பெரியாரும் அண்ணாவும் ஒரு காலத்தில் பிரிவினைவாதம் பேசியவர்கள்தான் என நாம் தமிழர் கட்சியினர் பேட்டி. விடுதலை புலிகளை சாகும் வரை ஆதரிப்போம் எனவும் உறுதி. மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கூட வழங்க முடியாத அவலம் தமிழகத்தில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சனம். பெரும் சோகத்தை மறைக்க அமைச்சரே பொய் சொல்வதாகவும் குற்றச்சாட்டு. மழை வெள்ள நீர் மேலாண்மையில் திமுக அரசு முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதாக தமிழிசை விமர்சனம். அணையில் நீர் திறப்பதிலும் மத்திய அரசு சொல்வதை கேட்பதில்லை என குற்றச்சாட்டு. தமிழக அரசு முற்றிலுமாக இந்த மழை நீர் வெள்ளம் பாதிப்பில் நிர்வாகத்தில் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது. 10 கிராமத்தை சார்ந்தவர்கள் தண்ணீர் இல்லாமல், சாப்பிடுவதில்லாமல் ரோட்டில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதா ஒரு அரசாங்கத்தினால, தமிழக அரசாங்கத்தினால? இதுக்கு உடனே மத்திய அரசு தான் கை காமிப்பீங்களா? 12ஆம் வகுப்பில் எந்த பாடப்பிரிவை எடுத்திருந்தாலும் தேசிய நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றால் கல்லூரியில் விரும்பும் துறையை தேர்வு செய்யலாம். பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு விதிகள் வெளியீடு. உயர்கல்வியில் ஆண்டிற்கு 2 முறை மாணவர் சேர்க்கை. வரைவு விதிமுறைகளை வெளியிட்டது யுஜிசி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஷோரூமில் இருந்த கார் திருட்டு. எரிபொருள் இல்லாமல் நடுவழியில் நின்ற காருடன் சிக்கிய திருடர்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கிடங்கல் ஏரி நிரம்பி வெளியேறும் தண்ணீர். ஆபத்தை உணராமல் விளையாடும் சிறுவர்கள். மயிலாடுதுறையில் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிப்பு. ஆட்டோவில் பேரணியாக வந்து அஞ்சலி செலுத்திய பாஜகவினர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் அதிக குதிரை திறன் கொண்ட சீன இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட படகுகள் பறிமுதல். தடை செய்யப்பட்ட இன்ஜின்களை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை என மீன்வளத்துறை எச்சரிக்கை. ராகு பரிகார தலமாக விளங்கும் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் கார்த்திகை கடைஞாயிறு உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சபரிமலையில் ஜனவரி 16ஆம் தேதி வரை நிறைவு பெற்ற தரிசன முன்பதிவு.
தினமும் 10,000 பேர் வரை ஆன்லைனில் முன்பதிவு செய்துவிட்டு தரிசனத்திற்கு வருவது இல்லை என கோயில் நிர்வாகம் தகவல். சபரிமலையில் பக்தர்கள் வருகையில் புதிய சாதனை. மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட 21 நாட்களில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தரிசனம். நடிகர் வடிவேலுவிற்கு அவதூறு ஏற்படுத்தும் எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டேன் என மனு தாக்கல் செய்ய வேண்டும். நடிகர் சிங்கமுத்துவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் அருகே புதிய டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு. பள்ளி மாணவர்களுடன் பெண்கள் போராட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே கஞ்சா விற்பனை செய்த 5 பேர் கைது. 2 கிலோ கஞ்சா பறிமுதல். கடலூர் அருகே குளத்தில் குளிக்கச் சென்ற மூழ்கிய கல்லூரி மாணவன். 17 மணி நேர தேடுதலுக்கு பின் சடலமாக மீட்கப்பட்ட சோகம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே எல்லை பாதுகாப்பு படை வீரரின் லைசென்ஸ் பெற்ற துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் திருடு. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பீரோவை உடைத்து துப்பாக்கியை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். புதுச்சேரியில் புயல் விடுமுறையை ஈடு செய்ய சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் என அறிவிப்பு. வரும் 7, 14, 21 ஆகிய தேதிகளில் இயங்கும் என பள்ளி கல்வித்துறை தகவல். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் 1.5 மாதங்களுக்கு பிறகு எண்ணப்பட்ட உண்டியல் காணிக்கை. 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் பக்தர்கள் காணிக்கை செலுத்தியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தகவல். தொழிலாளியின் திருமண விழாவில் பங்கேற்க அறந்தாங்கிக்கு வந்த சிங்கப்பூர் நிறுவன உரிமையாளர்கள். குதிரை பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் உற்சாக வரவேற்பு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாடிய 4 பேர் கைது. 4 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறை நடவடிக்கை. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பள்ளி விடுதியில் இருந்து வெளியேறி கேரளா செல்ல முயன்ற சிறுமி. பத்திரமாக மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு. திருப்பதி மலை அருகே சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் வெளியிட்ட இளம் பெண். பக்தர்கள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் மன்னிப்பு கேட்டு వీడియో வெளியீடு. యాజమాన్యం అందరికీ మరియు ఏదో తెలిసో తెలియకుండా నా తప్పు చేశాను, నాకు తెలీదు ఇలా చెడ్డగా వెళ్తుంది అనేసి. ఏదో క్లైమేట్ బాగుంది కదా, ఆ రీల్ ట్రెండింగ్ లో ఉందని అలా చేసేసాను. ఇంకోసారి తప్పు చేయనని నమస్ఫూర్తిగా చెప్తున్నాను. దయచేసి ఈ తప్పుని క్షమించండి. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் பிடிபட்ட ராட்சத மலைப்பாம்பு லாவகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்த தீயணைப்புத்துறை. டெல்லியை நோக்கி பேரணியாக வந்த விவசாயிகள் சம்பு எல்லையில் தடுத்து நிறுத்தம். விவசாயிகளை தடியடி நடத்தி கலைத்த காவல்துறை. சென்னை ஐஐடி தையூர் வளாகத்தில் 410 மீட்டர் நீள ஹைப்பர்லூப் பாதை கட்டமைப்பு. இந்தியாவின் முதல் ஹைப்பர்லூப் சோதனை பாதை நிறைவு பெற்றுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எக்ஸ் தளத்தில் பதிவு. அடுத்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சத்தீஸ்கர் செல்கிறார். நக்சலைட்டுகள் ஒழிப்பு பற்றி முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்.
அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.0 பதிவு. கனடாவில் பனிமழையில் வினோத திருவிழா. பனிக்கட்டிகளில் சீறி பாய்ந்து சென்ற காட்டெருமைகள். கடந்த 24 மணி நேரத்தில் யுக்ரைனின் குர்ஸ்க் பகுதியில் ஆயுதப்படையைச் சேர்ந்த 280 பேர் உயிரிழப்பு. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். தென்கொரியாவில் அதிபர் யூன் சுக் யோல் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம். ராணுவ வீரரின் துப்பாக்கி முனையை தீரத்துடன் தடுத்து நிறுத்திய பெண்ணின் வீடியோ வைரல். சீன பிலிப்பைன்ஸ் கப்பல்கள் மோதல். தென் சீன கடலில் மீண்டும் பதற்றம். வாஷிங்டனில் நடைபெற்ற செயல்திறன் துறை குறித்த கூட்டத்தில் மகனை தோளில் சுமந்து வந்த எலான் மஸ்க். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. புஷ்பா பாகம் 2 திரைப்படத்தின் சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரம். நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் திரையரங்க நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு. அடிலைட்டில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி. 141 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாற்றம். பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர். இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற உள்ளதாக தகவல். ஆப்கானிஸ்தானில் பெண்களின் மருத்துவ படிப்பிற்கு தடை. கிரிக்கெட் வீரர் ரஷீத் கான் கண்டனம். ஐசிசி வெளியிட்ட டெஸ்ட் தரவரிசையின் பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் பும்ரா தொடர்ந்து முதலிடம். ஆல்ரவுண்டர்கள் தரவரிசையில் முதலிடத்தில் மாற்றமின்றி தொடரும் ரவீந்திர ஜடேஜா. தங்கம் விலை கிராம் ஒன்றுக்கு 25 ரூபாய் குறைந்தது. சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 56,920 ரூபாய்க்கு விற்பனை.